இந்த பெர்ஃபார்மருக்கு தேவன் ஒரு வில் ஆஃப் காட கொடுக்கிறார். தேவனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு கோல் செட்டிங் கொடுக்கிறார். இந்த பூமியில இதை நீ நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இந்த நிறைவேற்றி முடிக்க வேண்டிய இந்த விஷயத்தை நான் நிறைவேற்றி முடிக்கும் போது என்னுடைய பந்தய பொருளை நான் பெற்றுக் கொள்கிறேன். இந்த ரட்சிப்பு நிறைவேறுவது என்பது நாம் பூமியில ரட்சிக்கப்பட்ட பிறகு எதற்காக ரட்சிக்கப்பட்டனோ அந்த பர்பஸ பூமியில நான் நிறைவேற்றுறேன் பாருங்க. இதுக்குத்தான் பந்தய பொருள்ன்றாய். நேற்று வாசிச்சேன் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வரிசையா நாங்க வாசிட்டு வரோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு, உங்களில் ஒருவனும் தங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப நான் யோசித்தேன், பந்தய பொருள்னா என்ன? பரலோகத்துக்கு போகாம நின்றுறதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே பரலோகம் இருக்கு. அதுல எந்த மாற்றமே கிடையாது. சோ பரலோகத்துக்கு வருகிற எல்லாருமே பெர்ஃபார்மர் கிடையாது. பரலோகத்தில் இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார், ஆடியன்ஸ் இருக்கிறாங்களாம், அச்சீவர்ஸ் இருக்கிறாங்களாம். பரலோகத்தில் கைத்தட்டுறதுன்னு ஒரு குரூப் வரும். அவன் என்னன்னா ரட்சிக்கப்பட்டான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் உட்காந்து கையை தட்டி பாட்டு நல்ல பிரியாணி மதியம் சாப்பிட்டுட்டு கும்முன்னு தூக்கத்தை போட்டு சாயந்தரம் டிவியை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கறது, அப்படியே பணத்தை சம்பாதிக்கிறது, அப்படியே வாழ்க்கை கும்முன்னு வாழ்ந்து அப்படியே பரலோகத்தை வந்து சேர்ந்துடலாம். அவன் ஆடியன்ஸ். ஆனா பெர்ஃபார்மர் இருக்கிறான். கையை இந்த பெர்ஃபார்மருக்கு தேவன் ஒரு வில் ஆஃப் காட கொடுக்கிறார். தேவனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு கோல் செட்டிங் கொடுக்கிறார். இந்த பூமியில இதை நீ நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இந்த நிறைவேற்றி முடிக்க வேண்டிய இந்த விஷயத்தை நான் நிறைவேற்றி முடிக்கும் போது என்னுடைய பந்தய பொருளை நான் பெற்றுக் கொள்கிறேன். உங்களில் அநேகர் அப்பேற்பட்டவர் இருக்கலாம். You may be a leader or you may be called to be with a leader. You may have a goal or you may be connected with a person who has a goal. You may be a chosen or may be chosen for a chosen. நீங்கள் அப்படி அந்த தலைமைத்துவத்தோடு இணைக்கப்படும் போது, கனெக்ட் ஆகும் போது, கொடுப்பதன் மூலமாக ஜெபிப்பதன் மூலமாக ஒரு ஊழியத்தில் ஒரு தரிசனத்தில் இணையும் போது நீங்கள் பந்தய பொருளுக்காக இணைக்கப்படுகிறீர்கள். பரலோகத்துக்கு வரும்போது நீங்க ஆடியன்ஸா இருக்க மாட்டீங்க. எந்த மினிஸ்ட்ரியோட நீங்க இணைக்கப்பட்டீங்களோ, எந்த தரிசனத்தோடு இணைக்கப்பட்டீங்களோ, எந்த ஊழியத்துக்காக நீங்க உழைத்து இருந்தீர்களோ, சரியான இடத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தீர்களோ, அப்பொழுது அவர்களோடு கூட இணைந்து தேவனுடைய மகிமையில் நாம் பங்கு பெற்றவர்களாக இருப்போம். அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் உனக்குரியதை பற்றி கொண்டு பந்தய பொருளை இழந்து போகாதே, இதெல்லாம் ரட்சிப்பு இழந்து போறது கிடையாது. அல்ல பரலோகத்துக்கு வர்றது மிஸ் ஆயிருப்ப கிடையாது. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்களாம். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஓடுவாங்க, எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க. அப்பெல்லாம் பாதியில ஓட்ட முடியும் நினைக்காதீங்க. ஆனா பந்தய பொருளை பெறுவது, when you complete God's dream, when you complete your goal, அப்ப நான் என்ன செய்றேன்? பந்தய பொருளை பெறுகிறவனா இருக்கிறேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் எதையுமே இழக்க முடியாது. ஆனா பவுல் சொல்றார் பந்தய பொருளை இழந்து போகாதபடி. பிலிப்பியர் 3:14 வாசிங்க. 3:14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். பாத்தீங்களா? இது பிலிப்பு பட்டணமே ஓடணும் அவன் சொல்லல. எங்களை தேவன் ஒரு நோக்கத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இப்ப ஜஸ்டினா என்னை ஒரு நோக்கத்தோடு தேவன் அழைத்திருக்கிறார். அது என்னவென்றால் இந்த கிருபையின் சத்தியத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது. எனக்கு தேவன் நியமித்த எல்லைகளுக்குள் கொண்டு செல்வது. இது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கோல். இது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தேவன் இன்னும் வச்சிருப்பார் எதிர்காலத்தில். இப்படி தேவன் என்னோடு ஒரு நோக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது நான் என்ன ஆகிறேன்னா, என் பந்தய பொருளோடு இணைக்கப்படுறேன். நான் ஹெவனுக்குள்ள வரும்போது நான் கைத்தட்டவனா இருக்க மாட்டேன். நான் ஒரு அச்சீவரா இருப்பேன், நான் ஒரு பெர்ஃபார்மரா இருப்பேன், நான் ஒரு வின்னரா இருப்பேன். இதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். இதை உங்க எல்லாரையும் நான் அழைக்கிறேன். உங்க ஒவ்வொருவரையும் தனித்தனி ஊழியத்துக்கு அழைக்க வேண்டும் என்பது அல்ல. தனித்தனி ஊழியத்திற்குத்தான் அழைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல. அழைக்கப்பட்ட ஒரு ஊழியத்தில் உங்களை இணைத்திருக்கலாம். எதிலும் இணையாமல் இருந்து பணத்தை சம்பாதிச்சு பணமே கொள்கை என்று அப்படியே சர்ச்சுக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஓகே, நீங்களாம் பரவத்துக்கு சேர மாட்டீங்க அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. ஆனால் நான் சொல்வது, you must be connected with the goal.